உனக்கு ஆடிங் தகுந்துடுறா ரேட்டிங் உனக்கு பட சார் எவனோ எங்கேயோ ஃபுட் ஆர்டர் பண்ணிப்பா ஆன்லைன்ல நீ என்ன ஆட்டை போட்டு திருடி தின்ற உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி திருடி தின்றதுக்கு நாளை வீட்டுல பிச்சை எடுத்து தின்னல மேடம் சார் நாமளே வழக்கம் அது சரி நீ எப்படி பிச்சை எடுப்ப என்னடா சவுண்ட் பிச்சை எடுத்தா மீந்து போனது தானே போடுவாங்க இப்படி வெரைட்டியா சாப்பிட முடியாதுல்ல கமிங் சார் ப்ளீஸ் சார் சார் என்னாச்சு சார் சார் பாத்தீங்களா சார் இவனை திருட்டு பையன் இப்படி சோறு கைமா மாட்டீங்கன்னா யாருக்கும் தெரியுமா இப்படி ஒதுக்குப்புறமா வந்து அடுத்தவன் சாப்பிட ஆட்டை போட்டு சாப்பிட்றான் அட இவனா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பக்கத்து ரோட்ல பார்த்தேன் சார் ஃபுட் டெலிவரி கொடுக்கணும்னு அவசரமா ஓடனா சார் செத்தடா நீ இன்னும் 10 நிமிஷத்துல நீ என்ன கதியாவரன் பாடுறா உன்ன மாதிரி ஆளுங்களை மீடியாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் நீங்க பண்ற திருட்டுத்தனம் மக்களுக்கு தெரிஞ்சாகணும்டா என்ன சார் தெரியணும் என்ன தெரிஞ்சாகணும் ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க யார் யாருக்கோ சாப்பாடு பிக்கப் எடுக்கிற ஹோட்டல்ல ஏன் நாங்களா சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதா இல்ல அதுக்கு தான் எங்களுக்கு தகுதி இல்லையா நான் எனக்காக வாங்கின சாப்பாட்டோட பில்லு இதோ இருக்கு பாருங்க சார் பாருங்க பசிங்கிறது உங்களுக்கு மட்டும் தானே சார் ஏன் எங்களுக்கு வராதா எங்களுக்குன்னு லஞ்ச் டைம்னு ஒண்ணு இல்லவே இல்லை சார் இப்படி கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற நேரத்துல அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்க கல்ல பட்டு தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் நேர்மையா உழைச்சு வாங்கின சாப்பாட்டை இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று சாப்பிடுறோம் சார் சார் எதுக்கு சார் கட் பண்றீங்க எது கட் பண்றீங்க ரெக்கார்ட் ஆகட்டும் சார் ஆகட்டும் எங்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அப்புறம் என்ன சார் ரெக்கார்ட் ஆகட்டும் சார் எடுங்க 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 சார் எடுங்க சார் எடுங்க எடுங்க அப்புறம் என்ன சொன்னீங்க நாங்க வேர்வை வடிஞ்சு உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறத பார்த்தா சாப்பிட ஒப்பலையா ஹோட்டல்ல பிக்கப் பண்ண ஃபுட்டை கஸ்டமருக்கு சூடு ஆறுறதுக்குள்ள டெலிவரி பண்ணணும்னு இந்த சிட்டி டிராபிக்ல வெயில் மழைன்னு பார்க்காம நாங்க பைக்கை வளைச்சு நிலிச்சு ஓட்டுறத பார்த்து ரோட்ல போறோம் வரவெல்லாம் எப்படி போறான் பாருன்னு அசிங்கமா எங்களை திட்ட இப்படி எல்லார் வாயிலையும் விழுந்துதான் சார் நாங்க டைமுக்கு ஃபுட்டை டெலிவரி பண்றோம் நீங்க அடிச்சு பிடிச்சு வரும்போது வேர்க்கத்தான் செய்யும் பார்சல்ல ஒரு பக்கம் ஃபுட்டு ஒதுங்கத்தான் செய்யும் படிச்சு முடிச்சுட்டு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீணா ஊரை சுத்திக்கிட்டு ஊதாரித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க எல்லாம் தன்னோட உழைப்பையும் ஆரோக்கியத்தையும் மூலதனமா வச்சு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க சார் நீங்க என்னடான்னா 10க்கு 10 ரூம்ல இருந்துகிட்டு படுத்துக்கிட்டே ஃபுட்டை ஆர்டர் பண்ண வேண்டியது ஏன் சார் இவ்வளவு சந்தேகம் எங்க மேல இருந்தா நீங்களே நடந்து போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டியதானே சார் முடியாது ஏன்னா கால் வலிக்கும் உடம்பு வேர்க்கும் சார் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் கிச்சன்ல போய் பாருங்க சார் வேர்வை சிந்தி தான் சமைக்கிறான் ஏசி ரூம்ல சமைக்கல வேர்வையை பார்த்தா கொமட்டல் வருதாம